கனிமாவின் கலாட்டாக்கள் நான் ஸ்டாப் கொண்டாட்டங்கள் கனிமாவின் கலாட்டாக்கள். என்ன இந்த நாய் என்ன ஆளை காணல? ஹலோ டேய் எங்கடா இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். இங்கதான்னா எங்க? இங்கதான்டா படியில இருக்கேன். நானும் படியில தான்டா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். படின்னா எந்த படியில? கேட்டுக்கு பக்கத்துல இருக்க படியில பாடுறா, அங்கதான் இருக்கேன். என்னடா விளையாடுற? நானும் கேட்டு பக்கத்துல இருக்கிற படியில தான் நின்றுகிட்டு இருக்கேன். நீதான் இப்ப விளையாண்டுட்டு இருக்க. நான் ஏன்டா விளையாட போறேன்? பின்ன என்னடா, நான் இங்க கேட்டு பக்கத்துல இருக்கிற படி பக்கத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு தெரியலையா? டேய் உண்மையாவே தெரியலடா. உண்மையை சொல்லு, நீ எங்கதான் இருக்க? டேய் நான் சத்தியமா இங்க கேட்டு பக்கத்துல இருக்கிற படியில தான் நின்றுகிட்டு இருக்கேன். இங்க பாருடா, பெரிய பெரிய செடியெல்லாம் இருக்கு, நிறைய பூவெல்லாம் இருக்கு பாரு. என்னது செடி பூவா? நரகத்துல ஏதுடா செடி பூவெல்லாம்? இங்க சுத்தி தீ தாண்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ நரகத்திலேயே இருக்க? ஆமா, நீ நரகத்திலயா இருக்கியான்னா நீ மட்டும் எங்கடா இருக்க? நான் சொர்க்கத்துல இருக்கேன்டா. என்னது சொர்க்கத்துல இருக்கியா? ஆமா. டேய் சும்மா பிளான் பண்ணாதடா. இந்த கொஞ்ச நேரத்துல என்ன சட்டி செஷன் வேற இருக்கு. நீ சீக்கிரம் வா, என்ன சட்டியில வெந்ததுக்கு அப்புறம் போய் டீ சாப்பிட்டு வருவோம். டேய் நான் உண்மையாவே விளையாடலடா, நான் சொர்க்கத்துலதான் இருக்கேன். நீ எப்படா சொர்க்கத்துக்கு போன? எப்படின்னா நான் பண்ண புண்ணியத்தினால. டேய் புறம்போக்கு, நான் பண்ண எல்லா பாவத்துக்கும் நீ தாண்டா மூல காரணமே. நீ புண்ணியம் பண்ணியா? பொறாமையில எரியாதடா. இங்க ஏற்கனவே எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே என்ன சட்டியில போய் வேக போறேன். இப்போ அதெல்லாம் கூட எனக்கு பரவாயில்லடா. ஆனா நீ எல்லாம் சொர்க்கத்துல இருக்குன்னு சொன்ன பாத்தியா, அந்த எரிச்சல தாண்டா என்னால தாங்க முடியல. ஃப்ரெண்டு சொர்க்கத்துல இருக்கேன்னு சொன்னா அது சந்தோஷப்படுறா படுவாவி. ஐ தேவதை. என்னது தேவதையா? ஏய் ஆமாடா, இப்பதான் ஒரு தேவதை இங்க இருந்து சொய்யின்னு பறந்து போனாங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதடா. நீ தானடா சொன்ன நீயே கொஞ்ச நேரத்துல போய் எரிய போற அப்படின்ட்டு. சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னு ஆணவத்துல ஆடாதடா. நான் ஆணவத்திலயும் ஆடுவேன், கோவணத்திலயும் ஆடுவேன். உனக்கு என்னடா? நான் திருப்பியும் சொல்றேன், உன் ஃப்ரெண்டு சொர்க்கத்துக்கு போயிட்டானேன்னு சந்தோஷப்படு. எப்படிடா சந்தோஷப்படுறது? எவனாவது ஒரு நல்லவன் போயிருந்தானா கூட பரவாயில்ல. ஆனா நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போனேன்னு சொல்ற பத்தியா, அதை தாண்டா என்னால தாங்க முடியல. நான் என்னடா அப்படி பாவம் பண்ணேன்? டேய் பாவி, நான் பண்ண எல்லா பாவத்திலயும் உனக்கும் சரி பாதி பங்கு இருக்குடா. ஏன்னா எல்லா டைமும் நீ என் கூட தான் இருந்திருக்க. நான் கூட இருந்திருக்கேன், ஆனா பாவம் பண்ணல. இது உனக்கே அடுக்குமாடா? பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு டைம் ஆயிட்டு, வாங்க போகலாம். இந்தா வந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். சரி பாஸ், நான் முன்னாடி போறேன், அப்படியே சீக்கிரம் வந்துருங்க. என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி சரி நீங்க போங்க. டேய் யாரா அது? இங்க சொர்க்கத்துல கிடைச்ச ஃப்ரெண்டு. ஓ, செத்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஃப்ரெண்ட் எல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாடா. சிரிக்காதடா, வயிறு எரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னலாம் எரிய போகுதுன்னு பாரு. சரிடா, எனக்கு சாப்பாட்டுக்கு லேட் ஆகுது. பஃபே சிஸ்டத்துல சாப்பாடு இருக்கான், நான் போய் சாப்பிட்டு வரேன். என்ன? என்னது பஃபே சிஸ்டமா? இங்க நாங்க தாண்டா மீல்ஸ். என்னதான் சமைக்கவே போறாங்க. என்ன சட்டி வேற காஞ்சுகிட்டு இருக்கு. காஞ்ச உடனே நொட்டிக்கு உள்ள போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் கொதிக்க வைப்பாங்க. ஓ அப்படியா? என்னது நொப்படியா? அதுக்கு அடுத்து 1000 சவுக்கோடி வேற பாக்கி இருக்கு. செம்மையா என்ஜாய் பண்ற போல. பண்ணு பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன? பாய். ஐ சோறு போடுறாங்க, சோறு சோறு. காலை கட் பண்ணிட்டியா? உன்னை அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சும்மா விட முடியாதுடி. நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க என்ன சட்டி உனக்காண்டி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் போவாங்க. ஐயா எம்மதரும் ஐயா, நானே உங்களை பார்க்க வரலான்னு ஐயா இருந்தேன். என்ன பார்க்க வரணும்னு இருந்தியா? எதுக்கு? ஐயா எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்க ஐயா. என்னது தப்பு நடந்திருக்கா? உன்னை எங்க என்ன தப்பா கூப்பிட்டு வந்துட்டோமா? ஐயா அப்படிலாம் ஒண்ணு இல்ல, என்ன சரியாதான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. பிறகு என்ன பிரச்சனை? அது வந்து என் ஃப்ரெண்டு தங்கையா தெரியாதனமா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்க. என்னது தப்பா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டோமா? ஆமாங்க ஐயா, அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி தப்பெல்லாம் கோடி தடவைக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஐயா அந்த தப்பே இந்த தப்பு தான் ஐயா. என்ன நீ குழப்பிக்கிட்டு இருக்க என்ன? ஆமா நீ எப்படி அவனை தப்பா சொர்க்கத்துக்கு அனுப்பிடும் சொல்ற? நான் பண்ண எல்லா தப்படியும் அந்த நாயும் சாரிங்க ஐயா, அவனும் என் கூட தான் இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் மட்டும் எப்படி தனியா சொர்க்கத்துக்கு போக முடியும்? நம்ப முடியலையே. உன்கிட்ட எதுவும் ஆதாரம் இருக்கா? ஓ இருக்கே.
என்னது இருக்கா? என்ன இருக்கு? இந்த பாருங்கய்யா, நான் பண்ண எல்லா தப்புலையும் அவன் என் கூட தான் இருந்திருக்காங்கிறதுக்கு ஆதாரம். பாத்தீங்களா ஐயா, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? நீங்க வேணா உங்க சிஸ்டத்துலயும் சரியா செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க ஐயா. உங்க மேல ஒரு தப்பான படி வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நானு. நீ சொல்றதெல்லாம் சரிதான், தப்பு எங்க மேலதான் இருக்கு. நான் இப்பவே போய் அவனை தூக்கிட்டு வரேன். இங்க சரியான முடிவுங்க ஐயா. அதனாலதான் உங்களை யம தர்மராஜான்னு சொல்றாங்க. டேய் வாடா என் கூட. எங்க? நரகத்துக்கு. நாங்க உன்னை இங்க தப்பா கூட்டிட்டு வந்துட்டோம். என்னது தப்பா கூட்டிட்டு வந்துட்டீங்களா? நரகத்துக்கு போகணுமா? என்னங்கய்யா இதெல்லாம்? அதுதான் சொல்றோம்ல, உன்னை இங்க தப்பா கூட்டிட்டு வந்துட்டோம்னு. இப்ப பேசாம என் கூட வா. நான் தான் ஒரு தப்புமே பண்ணவே இல்லையே. என்னது ஒரு தப்பும் பண்ணலையா? நீ பண்ண எல்லா தப்பையும் ஃப்ரெண்டு அங்க புட்டு வச்சுட்டான் ஆதாரத்தோட. என்னது ஆதாரத்தோடயா? ஆமா. ஐயா இப்ப நான் சாப்பாடு ரெடி ஆயிட்டுன்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. சாப்பிட போலான்னு இருந்தேன். ஒரு வாய் சாப்பிடுறதுக்குள்ள இப்படி வந்து என்ன நரகத்துக்கு கூட்டிட்டு போறீங்களே. நீங்களாம் நரகத்துக்கு தான் போவீங்க. நான் ஏற்கனவே அங்கதான்டா இருக்கேன். இப்படி பேசாம என் கூட வா. அடுத்ததெல்லாம் போதும், வா கூட. என்ன அவனை கூட்டிட்டு வாருன்னு சொல்லி ரொம்ப நேரமாச்சு, என்ன ஆளை காணலையே. ஒருவேளை ஓடிட்டானோ? இந்த வந்துட்டான்ல. ஏய் அங்க என்ன ஆடியோ செஞ்சு வந்துகிட்டு இருக்க? வாடா சீக்கிரம் இங்க வாடா வா. ரொம்ப நேரமா உன்னை எதிர்பார்த்து தான் வழி மீது விழி வைத்து காத்திருந்தேன். நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நல்லா இருந்திருந்தா நான் ஏன்டா நரகத்துல வந்து இருக்க போறேன்? நீ இருந்தா சரி, என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வர சொன்ன? நீ தானடா சத்தியம் பண்ண. நானா? எப்போ? எந்த சத்தியம் பண்ண? நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்போ நீ தானே நம்ம எப்பவுமே சேர்ந்துதான் இருப்போம்னு சொன்ன. அட பாவி, அது குழந்தையா இருக்கும்போது புத்தி இல்லாம சொல்லிட்டேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சத்தியம் சத்தியம் தான். ரொம்ப நன்றி தம்பி. எதுக்குங்கய்யா நன்றி? என்ன தப்பு பண்ண விடாம காப்பாத்துனதுக்கு. இதுக்கெல்லாம் எதுக்குங்கய்யா நன்றி? இதெல்லாம் என்னோட கடமைங்க. அந்த கடமைக்காக தான் உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்ன பரிசுங்க அது? ஏய் ஆமா, என்ன பரிசு? அது என்ன பரிசு தான் உனக்கு என்னடா? சும்மா ராணி. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. நீ இந்த நரகத்துல வெறும் ஒரு வாரம் மட்டும் இருந்தா போதும். அப்புறமா நீ சொர்க்கத்துக்கு போகலாம். அப்பனா நீ இங்கே இருந்து இவன் தண்டனையை சேர்த்து அனுபவி. ஐயா சூப்பர். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். என்னது என்னோட தீர்ப்பே நீ அநியாயம் சொல்றியா? இனிமே 1000 சவுக்கடி எக்ஸ்ட்ரா உனக்கு தினமும். இது ரொம்ப ரொம்ப அநியாயம். யாருங்க இவனை 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டு எண்ணெய் சட்டியில பாருங்க தினமும். இது வாய மூடுடா. தேவையில்லாம தண்டனையை ஏத்துக்கிட்டே போகாத. இருந்தாலும் வாய மூட போறியா இல்லையா? சரி சரி ஒத்துக்கிட்டாங்க ஐயா. அப்படி வா வலிக்கு. சரி டைம் ஆச்சு, வா போலாம். எங்க? என்ன டைம் ஆச்சு? இது எண்ணெய் சட்டி செஷன் டைம். லேட் ஆகுது, வா சீக்கிரம் போகணும். விருந்து சாப்பாடு சாப்பிட போயிருந்த என்ன இங்க கூட்டிட்டு வந்து இப்படி விறகு அடுப்புல எண்ணெய் சட்டியில வச்சு எரிக்க போறாங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னடா இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான். உன்கிட்ட இந்த பேச்செல்லாம் கேட்டதுக்கு எண்ணெய் சட்டியிலே வேகலாம். வா போலாம். அப்படி சந்தோஷமா வா. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன எண்ணெய் சட்டியில போட்டு வளர்க்காங்களே. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. ஐயோ கனவா இது? என்ன பயங்கரமான கனவு. பண்ணிப்ப நேர்ல தான் நிம்மதியா இருக்க மாட்டேங்கன்னா கனவுலயே என்ன நிம்மதியா இருக்க மாட்டேங்க. டேய் என்னடா என்ன மட்டும் தனியா விட்டுட்டு வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வந்துட்டாங்களா? கனவுல என்ன கொன்னது போதாதுன்ட்டு நேர்லயே வந்துட்டேன். என்னடா திரு முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது பேசு. அது ஒண்ணு இல்லடா, ஒரு கெட்ட கனவு. என்னது கனவா? என்ன கனவு கேட்ட? கொஞ்சம் சொல்லு பாப்போம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி என்ன இந்த பக்கம்? சும்மா தான்டா, வீட்டுல போர் அடிச்சது, அதான் அப்படியே ஒண்ணு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி வந்தது வந்துட்டேன், வா டீ குடிச்சிட்டு வருவோம். இது கேட்க எவ்வளவு அழகா இருக்கு. சரி வா போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேரில் கொஞ்சம் பேசிடுவோமா? ஓ தாராளமா பேசுவோம். நேர்களே உங்களுக்கு எங்க கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் லிஸ்ட்டை தட்டிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நாங்க போயிட்டு வரோம். நன்றி வணக்கம். ரொம்ப நன்றி வணக்கம்.